திருத்தணியில நேற்றைய தினம் வடமாநில இளைஞரை தாக்கி 4 இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? இதுதான் திராவிட மாடல் அரசு. ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு கஞ்சாவுடைய போதைக்கு அந்த பழங்க சின்ன பசங்க அடிமையாக இருந்தால் அவங்க அவ்வளோ ஒரு கொடூரமான தாக்குதல் அது. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எல்லா மதத்தினரும் எல்லா சமூகத்தினரும் எல்லா மாநிலத்திலேருந்து நம்ம இங்கே பழப்பு நடத்திட்டு இருக்காங்க. எல்லோரும் நம்ம ஒரு சகோதர குடும்பமாக இருக்கிறோம். அந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு கஞ்சாவால் போதையில் தலை என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு அந்த பேச்சு ஆடியோ கேட்டாங்க நடக்கும்போது. ஒரு பையன் டேய் தலை ஓப்பன் ஆகிடுச்சுடா விட்டுறான் அப்படின்னு சொல்கிறான்னா எந்த அளவுக்கு வெறி இருக்கும். அந்த வெறி எங்கேருந்து வந்தது? இந்த அரசனுடைய மெத்தனை போக்கு, கையாளாதனம், இந்த போதை வஸ்து தடை பண்ண முடியாமல் இன்றைக்கி என்னென்ன போதை வஸ்துகளோ கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு குட்டிச்சோராக போயிட்டுருக்குது. இதை கவனிக்காத இந்த அரசாங்கம் ஊர் பூரா போய் நான் மாநாடு நடத்துகிறேன், மீட்டிங் நடத்துகிறேன், அப்பா நான் கேட்டுக்கிறேன், நீங்கள்லாம் குடிக்காதீங்க, நீங்கள் போதைக்கு அடிமையாகாதீங்கன்னு பேட்டி கொடுத்துட்டு உக்காந்துருக்காரு. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு காரணமானவர்கள் அந்த முதல்ல இந்த பசங்களை மட்டும் விடக்கூடாது. அதுக்கு விற்பனை செய்தவங்களெல்லாம் குண்டாஸில் போடணும். சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேரும் அரெஸ்ட் பண்ணணும். மேலே வரைக்கும் அதிகாரிகள்லாம் யாராவது இதை தொடர்பு இருந்தால் கடுமையான நடவடிக்கை இருந்தால் மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். அரசு இதில் தோல்வி அடைஞ்சிருக்குதுன்றது எங்களுடைய கருத்து. தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் இந்த ரயிலில் செல்லும் போது பட்டா கத்தியை தேய்ச்சிட்டு போகிறது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்துட்டு வருது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத காரணம் இருக்கு. இது தொடர்ச்சியாக என்ன காரணம் இருக்கு? இதுதாங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு முழுமையாக. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரிலாம் எந்த விதமான அசம்பாவிதம் நடந்ததில்லை. எங்கேயோ நடந்திருக்கும், இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இவ்வளோ கொடூரமாக ஒரு கத்தியை எடுத்துகிட்டு பட்டா கத்தி எடுத்துகிட்டு தேய்ச்சிக்கிட்டு போகிறது, இந்த டூ வீலரில் இது பண்ணிவிட்டு பைக்கில் ரேஸ் பண்ணும்போது ஃப்ரெண்டை வீலை தூக்கிட்டு அதில் கத்தியில் தேய்க்கிறது, மக்களை எந்த அளவுக்கெல்லாம் அதாவது என்னென்ன பயமுறுத்த முடியுமோ அவ்வளவும் பண்ணுறாங்க. அவங்க மேலே எந்த நடவடிக்கை இல்லை. என்னென்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்க, அவங்கள தோப்புக்காரணம் போடு, மன்னிப்பு கேடு, என்ன காசு வாங்கிட்டு விட்டுடலாம். நீ ஒரு 15 நாள் 1 மாதம் இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அவங்க ஒன்று படிச்சிருந்தானா அவனுடைய ஸ்கூல்லேருந்து அவனை முழுமையாக நீக்கிடணும். இந்த சஸ்பெண்ட் பண்ணுற வேலையே இருக்கக்கூடாது, டிஸ்மிஸே பண்ணி அனுப்பணும். அவன் அந்த கஷ்டத்தை உணரணும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இங்கே இந்த மாதிரி தவறுகள் தடுக்கப்படுமே ஒழிய இந்த அரசு அதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவங்க ஏதோ ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுவோன்றாங்க. சட்டம் ஒழுங்கு அடிமையாக அதாவது அடியோடு பாதிக்கப்பட்டிருக்குது. அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அறிக்கையிலும் தெளிவாக சொல்லியிருக்காரு, மிக விரைவில் ஆட்சி மாற்றம் வரும், இதற்கெல்லாம் நடவடிக்கை நாங்கள் நிச்சயமாக எடுப்போன்றது தெரிவிச்சுக்கிறோம். தமிழ் திரைப்படத்துல போதை ஒழிப்பு படம் சிலர் படம் எடுக்கிறாங்க. இதுல குறிப்பா இந்த லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட இயக்குநர்கள் இந்த போதை வஸ்துக்களை வைத்து ஒரு படங்களை இயக்கும்போது இதனாலதான் மாணவர்கள் கெட்டு போற ஒரு சூழல் ஏற்படுதா? ஆமாங்க, இது நீ தான் நான் சொல்லிட்டோமே, இந்த மெத்தப்பெட்டன்னு அது எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இதுவரை வாழ்நாளில் கேள்விப்படாத பேர்லாம் இருக்குது. என்ன சொல்லுவாங்க, சாராயம் குடிச்சானுவாங்க, கல் குடிச்சானுவாங்க, அவங்க விட்டாக்கா பிராஞ்சி குடிச்சானுவாங்க, ரொம்ப போனால் கஞ்சா குடிச்சானுவாங்க. இதுதான் நம்ம கேள்விப்பட்டது எங்கள் இதில். இப்போ புது இதுவெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா மேலை நாட்டிலேருந்து என்ன நடக்குதுன்னு இவங்க சினிமா மூலிமா காமிக்கும் போது இதையெல்லாம் இந்த பசங்க இன்றைக்கி வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுன்னு வரும்போது ஒட்டுமொத்தமாக சீரழிகிறது அந்த இளைஞர் சமுதாயமும், ப்ளஸ் நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு, தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பாதுகாப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.